பிரதிஷ்டானபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு சாது இருந்தார். இந்த சாது என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சின்ன எறும்பை பார்த்தா கூட அந்த எறும்பு கிடு கிடு கிடுன்னு ஓடுறது இல்லையா, அங்க சக்கரை இருந்ததுன்னா அந்த சக்கரையை தேடிட்டு போறது, எல்லாம் வரிசையா போறது. இந்த எறும்பு ஏன் ஓடுறது, எப்படி அதுக்கு ஓடக்கூடிய ஒரு சக்தி வந்தது, அங்க இருக்கக்கூடிய சர்க்கரை அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சிந்தனை பண்ணுவார். அந்த எறும்பினுடைய ஹிருதயத்துல பரமாத்மா இருக்கா இல்லையா, அந்த பரமாத்மா சுரூபம் இருக்கிறதுனால தானே அந்த எறும்பு இங்கிருந்து ஓடி போய் அந்த சர்க்கரையை தெரிஞ்சுக்கிறது, ஓடுறது. அப்படின்னு உடனே அந்த எறும்பை விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார். தண்டவத்து அப்படின்னு பொத்துன்னு கீழே விழுந்துருவார். இப்படியே ஒரு கழுதைய பார்ப்பார். அந்த கழுதை அப்படி நிற்கிறது போகிறது இல்லையா, அந்த கழுதை ஏன் நகர்றது, ஏன் கத்துறது, இப்படிலாம் பார்ப்பார். அந்த கழுதைக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கான். உடனே அந்த கழுதைய விழுந்து சேவிப்பார். ஒரு குதிரைய பார்ப்பார். அந்த குதிரை ஏன் ஓடுறது, ஏன் நிக்கிறது, ஏன் சாப்பிடுறது, உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கான். அந்த குதிரையை விழுந்து சேவிப்பார். ஆகாசத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள் எல்லாம் பார்ப்பார். இந்த பறவை பறக்கிறதுனா அதுக்குள்ள பரமாத்மா அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால தானே பறக்கிறது, அதனால தானே அது சப்தம் போடுறது அப்படின்னுட்டு அந்த பறவைகள் மேல பார்த்து இங்கிருந்தே விழுந்து 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 அந்த பறவைகளை சேவிப்பார். ஒரு மனிதன் 100 கிலோ இருக்கான். அந்த 100 கிலோ உடம்ப தூக்கிட்டு நடக்கிறான், உடம்ப தூக்கிட்டு உட்காரணும், உடம்ப தூக்கிட்டு எழுந்துக்கிறான், யாராவது கூட்டா திரும்பி பார்க்கிறான். ஆனா ஒரு நாளைக்கு அவனை விட்டு பிராணன் போயிடுத்து அப்படின்னா இட்டது இட்டபடி கிடக்கான். 100-120 கிலோ சரீரத்தை அப்புறம் எல்லாரும் தூக்கிட்டு போகிறதுக்கு திணறா. 10 பேர் 20 பேர் வேண்டிருக்கு. ஆனா அந்த 120 கிலோ சரீரத்தை அவன் ஒருத்தனே எழுந்துட்டான், அவன் ஒருத்தனே நடந்தான், அவன் ஒருத்தனே திரும்பி பார்த்தான்னா அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம் தானே அவனை இப்படி ஏக்கி இருக்கு, அந்த சக்தியை கொடுத்திருக்கு. அதனாலே யாரை பார்த்தாலும் அவர் விழுந்து 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 சேவிப்பார். அவருக்கு தண்டவத் மகாராஜ் அப்படின்னு பேர் வந்துடுத்து. யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுவார். ஒன்னும் கேள்வியே கிடையாது அவருக்கு. படித்தவன், படிக்காதவன், அழகானவன், அழகில்லாதவன், வியாதி இருக்கிறவன், வியாதி இல்லாதவன், ஏழை, பணக்காரன், யாரை பார்த்தாலும். ஒரு சமயம் அந்த ஊர்ல இருக்கிறவர்கள் எல்லாம் அவரை பரிகாசம் பண்ணணும் அப்படிங்கறதுனால ஒரு இறந்து போன கழுதையை எடுத்துட்டு வந்து அவர் முன்னாடி வச்சா. மகாராஜ் கழுதை அப்படின்னார். அதையும் விழுந்து சேவிச்சார். இவர் என்ன நினைச்சுட்டு சேவிக்கிறார், எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கான்னு நினைச்சுட்டு தானே சேவிக்கிறார். டக்குன்னு அந்த கழுதைக்கு உயிர் வந்துருத்து, ஓடி போயிடுது. மகான்கள் அவர்களுடைய ஹிருதயத்துல எந்த ஒரு விஷயம் தோன்றினாலும் கூட அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கும். பிரமாணம் இல்லாதது அவர்கள் ஹிருதயத்துல வரவே வராது. ஒரு சாஸ்திர சம்மதம் இருக்கும். பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல உத்தவனை உட்காத்தி வச்சுண்டு பகவான் உத்தவனுக்கு பக்தி யோகம்னா என்ன, கர்மயோகம்னா என்ன, சாங்கியம்னா என்ன, சந்நியாசம்னா என்ன அப்படின்னு ஒன்னா சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு வரும்பொழுது அப்பப்ப சொல்றார், உத்தவா என்னுடைய மாயையை கடக்கிறது ரொம்ப கஷ்டம், என்னுடைய மாயையை கடக்கிறது ரொம்ப கஷ்டம், என்னுடைய மாயையை கடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார். ஒரு நாளைக்கு ஒருத்தன் மாயையை கடக்கணும் அப்படின்னுட்டு 2 மணி நேரம் தியானம் பண்றான். தியானம் பண்ணின உடனே அந்த மாயை அவனை எப்படி பிடிச்சுக்கிறதுனா, நான் 2 மணி நேரம் தினமும் தியானம் பண்றேன் பத்தியா அப்படின்னு அந்த மாயை திருப்பி அவனை பிடிச்சுக்கிறது. தான் 2 மணி நேரம் தியானம் பண்றதை யாருக்காவது சொல்லலைன்னா அவன் மண்டை வெடிச்சிடும் அவனுக்கு. இல்லைன்னா எப்படியாவது விதத்துல அதை காண்பிக்கணும்னு ஆசைப்படுவான். அப்புறம் நம்ம கேட்டது, நீங்க 2 மணி நேரம் தியானம் எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்வான். அது ஒரு ஆசை அவனுக்கு. ஒரு விஷயம் சொல்லுவா தமிழ்ல, நாம கோலத்துக்கு அடியில போனா அவன் அந்த கோலத்துக்கு அடியில இருக்கக்கூடிய தரைக்கு அடியில போவான் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாயை என்ன பண்ணும்னா, நம்ம அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணினா அதுக்கு அடியில போய் அது நம்மள என்ன பண்ணிவிடும்னா மாற்றி விட்டுடும். தெய்வீக வாழ்க்கையில போனா கூட அந்த தெய்வீக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பெருமை, புகழ்,
இல்லைன்னா சித்திகள், சித்திகள் வரைக்கும் போக வேண்டாம். நாம அப்படி ஜபம் பண்றோம், அப்படி தியானம் பண்றோம் அப்படிங்கறதே ஒரு கர்வத்துல கொண்டு போய் விட்டுடும். நான் பண்றேன், நான் பண்றேன், நான் பண்றேன் இப்படின்னு விட்டுட்டோமே. இப்ப இந்த மாயை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? தியானம் பண்ணினா தியானம் பண்றோங்கிற கர்வம் வந்து விடுறது, ஜபம் பண்ணினா ஜபம் பண்றோங்கிற கர்வம் வந்து விடுறது. அதுல வேற என்ன தோணும்னா, கண்ணாடியில நம்ம எல்லாரையும் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணும்னா, நம்ம தான் ரொம்ப அழகுன்னு தோணும். கண்ணாடியில பார்க்கும்போது அழகுன்னு தோன்றது. அதே மாதிரி நமக்கு என்ன தோணும்னா, நம்ம தான் ரொம்ப அறிவாளின்னு தோணும். அதை தவிர என்ன அப்படின்னா, நம்ம தான் உலகத்திலேயே நல்லவன்னு தோணும். அடுத்துதான் என்ன தோணும்னா, என்ன மாதிரி யாரு ஜபத்தியானம்லாம் தெரியும், அவளுக்கு பக்தி சாஸ்திரங்கள்லாம் தெரியும், என்ன மாதிரி பகவானை யாரால புரிஞ்சிக்க முடியும், இப்படிலாம் தோணிடும். அதனால இந்த மாயை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உத்தவன் வந்து பகவானை பார்த்து கேட்கிறான், இந்த மாயை ரொம்ப பொல்லாததா இருக்கே, இந்த மாயை ஜெயிக்கிறதுக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு பிரயத்தனம் பண்ணினா அது கூட நம்மள மாயையில மாட்டி விடுறதா மாதிரி இருக்கே, நான் என்னதான் பண்றது, ஒரு ஜீவன் எப்படி இந்த மாயையிலிருந்து விடுபடுறது அப்படின்னு பகவானை பார்த்து கேட்கிறான். பகவான் சொல்றார், உத்தவா, உன்னால இந்த தியானம், ஜபம், யோகம் இதெல்லாம் பண்ண முடியலன்னா சுலபமா இந்த மாயை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன், கேட்டுக்கோ. கரெக்டா ஏகாதச ஸ்கந்தத்துல 29வது அத்தியாயத்துல கொண்டு வந்து சொல்றார். என்ன சொல்றார்? விஸ்ருஜ்ய ஸ்வயமானான் ஸ்வான் திருஷம் व्रीडां च दैहिकीं प्रणमेत् दण्डवत् भूमौ ஆஷ்வசாண்டாலகோகரம் விஸ்ருஜ்ய ஸ்வயமானான் ஸ்வான் அப்படிங்கிறார். நம்ம ரோட்ல நடந்துட்டே போகும்பொழுது திடீர்னு ஒரு கழுதியை பார்த்து நமஸ்காரம் பண்ணா, நம்மளை பார்த்து பக்கத்துல இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணுவான், கழுதியை பார்த்து நமஸ்காரம் பண்ண அப்படின்னு சிரிப்பாளாம். திடீர்னு ஒரு பசுமாட்டை பார்த்து நமஸ்காரம் பண்ணா, என்னடா பசுமாட்டை பார்த்து நமஸ்காரம் பண்றான்னு சிரிப்பாளாம். நாயை பார்த்து நமஸ்காரம் பண்ணா, என்னடா நாயை பார்த்து நமஸ்காரம் பண்றான்னு சிரிப்பாளாம். இங்க பகவான் சொல்றார், அவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னு இருக்கு பத்தியா, அதை பத்தி கவலைப்படாத, அதை விட்டுடும், டோன்ட் பாதர். அவ உன்னை பார்த்து பரிகாசம் பண்றா, சிரிக்கிறான், விஸ்ருஜ்ய அதை விட்டுட்டு ஸ்வான், யாரு யாரு உன்னை பார்த்து பரிகாசம் பண்றா, the people in and around you, the friends. ஏன்னா அந்த ஏரியால இருக்கிறவா தானே நீ கீழே வேண்டு நமஸ்காரம் பண்றத பார்க்க போறா. திடீர்னு ஒரு கழுதை போனா நமஸ்காரம் பண்ற, குதிரை போனா நமஸ்காரம் பண்ற, எறும்பு போனா நமஸ்காரம் பண்ற, பூனை போனா நமஸ்காரம் பண்ற, எலி போனா நமஸ்காரம் பண்ற, கரப்பாம்பூச்சி போனா நமஸ்காரம் பண்ற, நாயை பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது விரீடாம் நமஸ்காரம் பண்றது போது அவ சிரிக்கிறா இல்லையா, அதையும் கேர் பண்ணாத. விரீடாம்ங்கிற பதத்துக்கு வெட்கம்னு அர்த்தம். விஸ்ருஜ்ய லஜ்ஜாம்னு சொல்றோம் இல்லையா, அதேதான் இங்க. அந்த ஒரு ஷைனஸை விட்டுடும். அதை விட்டுட்டு என்ன பண்ணுனா, தைஹிகீம் திருஷம். அப்ப நமஸ்காரம் பண்ணும்போது உனக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாதான், பத்தியா நான் எவ்வளவு பவ்யமா எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்ற எண்ணமும் வரக்கூடாதான். தைஹிகீம் திருஷம் அப்படிங்கிற, நான் உத்தமன், இன்ஸ்பைட் ஆஃப் தட் நான் ரொம்ப தெரியுவேன், இன்ஸ்பைட் ஆஃப் தட் நமஸ்காரம் பண்றேன், அந்த எண்ணத்தையும் விட்டுரும். இதெல்லாம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, போன போறது நான் பண்றேன் அப்படிங்கறதை விட்டுட்டு என்ன பண்ணணும், எந்த ரீதியில நமஸ்காரம் பண்ணணும்னா, அந்த நாய்க்குள்ள பரமாத்மா இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், அதுக்காக அந்த நாய்க்கு நமஸ்காரம் பண்றேன். பூனைக்குள்ள கிருஷ்ணர் இருக்கார், அதனால நமஸ்காரம் பண்றேன். அவன் பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கான், அவனுக்குள்ள பரமாத்மா இருக்கார், நான் நமஸ்காரம் பண்றேன். அவன் முட்டாள், அவனுக்குள்ள பரமாத்மா இருக்கார், நான் நமஸ்காரம் பண்றேன். அவன் பெரிய பணக்காரன், அவனுக்குள்ள பரமாத்மா இருக்கார், நான் நமஸ்காரம் பண்றேன். அப்படி பண்ணி யார ஆஷ்வ சாண்டால கோகரம், நாய நமஸ்காரம் பண்ணு. உதாரணத்துக்கு சொல்ற, ஆஷ்வ சாண்டால, எல்லா விதத்திலையும் குணமில்லாதவனையும் அவனையும் நமஸ்காரம் பண்ணு. கோவேறு கழுத இருக்கே அதையும் நமஸ்காரம் பண்ணு அப்படின்னார். நமஸ்காரம் பண்ணும்போது பகவான் இங்க ஸ்பெசிபிக்கா சொல்றார், இதெல்லாம் சொல்லியிருக்கு, அதனால நான் மரியாதையா நடந்துக்கணும், அதனால நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு நினைக்காத. ரொம்ப பரமாத்மா இருக்கார், பரமாத்மா இருக்கார், பரமாத்மா இருக்கார், பரமாத்மா இருக்கார், பரமாத்மா இருக்கார்னு பாவத்தோடையே பண்ணிட்டு வா. பண்ணும்பொழுது எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, சில பேர் ஸ்டைலா நமஸ்காரம் பண்ணுவா இல்லையா, அப்படி ஆபீஸ்க்கு போகும்போது ஒரு பிள்ளையார பார்த்தா அப்படி பண்ணுவா, இல்லைன்னா அப்படி பண்ணுவா, இப்படி பண்ணுவா.
அப்படி இல்லைன்னா இப்படி இப்படி பண்ணுவா. ஒரு பாவனையா அப்படி பண்ணாதேங்கிறாருங்க. தபோவனத்துல ஞானானந்த சுவாமிகள் இருந்தார். மகான்கள்லாம் இப்படி பரிகாசம் பண்ற மாதிரியே ஹிதோபதேசம் பண்ணிடுவா நமக்கு. யாரோ ஒருத்தர் வந்தார் சுவாமிகளை தரிசனம் பண்றதுக்கு. அவர் இப்படி சுவாமிகளை நமஸ்காரம் பண்ணார். வா, இப்பொழுது என்ன செய்தீர்கள் அப்படின்னார். சுவாமி நமஸ்காரம். ஓஹோ, இதற்கு பெயர் தான் நமஸ்காரமா? சுவாமிக்கு தெரியாமல் போய் விட்டது அப்படின்வார். இங்க பகவான் மெனக்கிட்டு சொல்றான், பூமோ தண்டவத், பூமியிலே ஒரு குச்சி கீழே விழற மாதிரி பாவனையா அப்படியே கழுதியை பார்த்தேன், கணத்துல போட்டேன், அப்படி இந்த வேலையெல்லாம் கூடாது. எல்லாரும் பார்க்கணும். சரி சரி, எனக்கு சொல்லிட்டார், ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து யாரும் பார்க்காம ரூம்குள்ள இருந்து அந்த ரூம்ல நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு அம்மா என்கிட்ட வந்தா, அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், இந்த மாதிரி என்னோட கணவர் என்கிட்ட ரொம்ப வருத்தப்படுறார், நான் ரொம்ப என்னை திட்டின்டே இருக்கார், நான் என்ன பண்றது அப்படி. ஒரு நாளைக்கு அவரை நமஸ்காரம் பண்ணி, நான் பண்றதெல்லாம் தப்பு, நீங்க என்கிட்ட எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு பழைய மாதிரி அன்பா இருக்கணும்னு வேண்டிக்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு போய் நமஸ்காரம் பண்றதா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னா. ஒரு நாளைக்கு என்கிட்ட சொன்னா, நான் பண்ணிட்டேன் அப்படின்னா. எப்படிமா பண்ணினேன்? அவர் தூங்கிட்டு இருந்தார், காலை ஊத்து இப்படி கண்ணில் ஊத்தின்னு ஒடியே வந்துட்டேனா அப்படின்னா. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்க சொல்றார் பகவான், ஆஷ்வ சாண்டால கோகரம் பூமோ தண்டவத்து பிரணமேத்து. இப்படியே உத்தவா, உன்னால தியானம் பண்ண முடியல, யோகம் பண்ண முடியல, கர்மா பண்ண முடியல, ஜபம் பண்ண முடியல, ஒன்னும் வேண்டாம். சர்வ ஜீவராசிகளை எப்பப்பெல்லாம் பாக்குறியோ ஒரே ஒரு உபாசனை. அந்த நாய்க்குள்ள இருக்கிற கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம், பூனைக்குள்ள இருக்கிற கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம், கொசுக்குள்ள இருக்கிற கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம், எறும்புக்குள்ள இருக்கிற கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம், யானைக்குள்ள இருக்கிற கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம். ஒரு உடம்புல ஒருத்தருக்கு ரோகம் அழுகி சொட்டுறது, அவனுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவே உனக்கு நமஸ்காரம். இங்க பகவான் ரொம்ப அழகா சொல்றார், எல்லாருக்குமே ஒரு வேதம் படித்தவர்களை பார்த்தா ஒரு பூஜ்யதாபாவம் வரும், நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய பாகவதால பார்த்தா ஒரு பூஜ்யதாபாவம் வரும், கோவில் இருக்கக்கூடிய பகவானை பார்த்தா ஒரு பூஜ்யதாபாவம் வரும், பசுவை பார்த்தா பசுவுக்கு பூஜை பண்ணி பசு கிட்ட ஒரு பூஜ்யதாபாவம் வரும், அஸ்வத்த விருட்சத்தை பார்த்தா அரச மரத்தை பார்த்தா ஒரு பூஜ்யதாபாவம் வரும், கருடனை பார்த்தா ஒரு பூஜ்யதாபாவம் வரும், கங்கா ஜலத்தை பார்த்தா ஒரு பூஜ்யதாபாவம் வரும். அதை சொல்லல பகவான். இங்க எல்லார்கிட்டையும் ஒரு வியாதிஸ்தன், ஒரு வறுமையில வாடக்கூடியவன், ஒரு துப்புரவு தொழிலாளி, இப்படி எல்லாரையுமே நீ என்ன பண்ணணும்னா அவனுக்குள்ள பரமாத்மா இருக்கான், அவனுக்குள்ள பரமாத்மா இருக்கான், அவனுக்குள்ள இருக்கிறது கிருஷ்ணன் அப்படின்னு நீ நமஸ்காரம் பண்ணிட்டே வா அப்படிங்கிறார். எது வரைக்கும்னு கேட்கிறான் உத்தவன். இது நீ பண்ணிட்டே இருந்தா உனக்குள்ள இருக்கிற நான் தெரிவேன், அது வரைக்கும் நீ பண்ணு. எது வரைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்பொழுது உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய நான், நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, நாய் உள்ள பரமாத்மா இருக்கான், பசு உள்ள பரமாத்மா இருக்கான், கழுது உள்ள பரமாத்மா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க இல்லையா? உனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு உள்ள இருக்கிற உனக்குள்ள இருக்கிற நான் உங்ககிட்ட தெரிய ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் இதை தொடர்ந்து பண்ணிட்டே வா. வேதாந்த சிரவணத்திலேயே சொல்லும் பொழுது சொல்லுவா, ஆத்ம விசாரம் பண்ணணும், தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும்னா எல்லாரும் என்ன கேள்வி கேட்பான், எவ்வளவு நாள் ஜபம் பண்ணணும், எவ்வளவு நாள் தியானம் பண்ணணும், எவ்வளவு நாள் ஆத்ம விசாரம் பண்ணணும் அப்படின்லாம் கேள்வி கேட்பான். இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் அரிசிய இட்லிக்கு அரைக்க போட்டிருக்கா, எத்தனை நாள் அரைக்கணும் அப்படின்னு கேள்வி இல்லை, நல்லா மாவார வரைக்கும் அரைக்கணும். நெல்ல போட்டு குத்தினா எத்தனை நாளை குத்தணும்னு கேள்வி இல்லை, அது அரிசி வர வரைக்கும் குத்தணும். அது மாதிரி அந்த பரமாத்மா ஸ்வரூபம் வர வரைக்கும் குத்தணும். பரமாத்மா ஸ்வரூபம் தெரிகிற வரைக்கும் தியானம் பண்ணணும். தமிழ் வேதாந்தத்துல எல்லாம் ஆத்ம விசாரம் எவ்வளவு நாள் பண்ணணும்னு சொல்லும் பொழுது ஒரு வழக்குல ஒரு சொல் உண்டு, பிணம் சுடு தடி போலே அப்படின்னு ஒரு வழக்குல ஒரு சொல் உண்டு. காட்டுல பிணம் இருக்கிறவர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, கையில ஒரு தடி வச்சுட்டு இருப்பா, உடம்பு முழுக்க எலும்பெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஜாயிண்டா தானே இருக்கு, அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கொலஸ்ட்ரால்லாம் அப்படி நல்ல கொழுந்து விட்டு எரியும், சதையெல்லாம் எரியும். அந்த எறும்பு அப்படி தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த எறும்பு அப்படியே படைச்சுட்டு வரும்பொழுது பொட்டேல்னு ஒரு அடி போடுவான் அது மேல, திருப்பி அது கீழே படுக்கும், அது எரியும், திருப்பி எழுந்துக்கும், திருப்பி ஒரு அடி போடுவான்,
திருப்பி படுக்கும். அவனுக்கு அதெல்லாம் இப்படி உடைஞ்சு 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 தனித்தனியா ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த தடியை தூக்கி அந்த எரியிற பணத்துல போட்டுட்டு போயிடுவான். அது மாதிரி மனசு எழுந்துக்கும் போதெல்லாம் விசாரத்தினாலே அது அடக்கு, மனசு எழுந்துக்கும் போதெல்லாம் விசாரத்தினாலே அடக்கு. அப்புறம் கடைசியா எந்த மனசுனால அடக்குறியோ அந்த மனசும் அதுல பொசுங்கி போயிடும். பிணம் சுடு தடி போல அப்படின்னு தமிழ் வேதாந்தங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி மாயை ஜெயிக்கிறதுக்கு இதை காட்டிலும் ஒரு உபாயத்தை சுலபமா யாராலையும் சொல்ல முடியாது. பகவான் உத்தவனுக்கு உபதேசம் பண்றான். உத்தவா, என்னுடைய மாயை ரொம்ப ஜெயிக்கிறது கஷ்டம்தான், ஆனா உனக்கு கிருபையோடு ஒரு வழியை உபதேசம் பண்றேன். இனிமேல் எந்த இடத்துல யாரை பார்த்தாலும் எந்த ஜீவராசிகளை பார்த்தாலும் என்ன பண்ணு, அதுக்குள்ளெல்லாம் நான் இருக்கேன், கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கான்னு அதை பார்த்து பார்த்து நமஸ்காரம் பண்ணிண்டே வா. எது வரையிலும் தெரியுமா, உன்னுடைய ஹிருதயத்துல நான் உனக்கு தரிசனம் கொடுக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்றார்.